திரு எம் குமார் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இதில் நிறைய உட்செய்தியும் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன சொல்கிறது, தாவேகாவுக்கு ஆதரவு, ஆனால் திமுக கூட்டணி அப்படின்னு. ஆனால் திமுக ஒரு படி மேலே போய் காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்துறாங்க. இது காங்கிரஸுக்கு தேசிய பின்னடைவு இல்லையா? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியில் அமர்ந்துடலாம், அமராமல் போகலாம், வரக்கூடிய மணி நேரங்கள் தான் அதுக்கு விடை சொல்லும். ஆனால் நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய இந்த 22 உறுப்பினர்கள் இருக்காங்களா, அந்த நம்பர் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் திமுகவுடைய நம்பர், அவங்களுடைய த்ரோட் பவர், அவங்களுடைய நம்பர் பவர் எல்லாமே ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அது இன்னைக்கு காங்கிரஸுக்கு கிடைக்காது. ஈவன் ஆன் இஷ்யூஸ் கிடைக்கிறது இட்ஸ் நாட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது இல்லையா? இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அகில இந்திய அளவில். அதாவது இப்போ திமுக எடுத்துக்கிற நிலைப்பாடு, அவங்க அருகில் கூட உட்காரதுக்கு முடியாத அளவுக்கு அவங்க சீரியஸாக அதை பார்த்துருக்காங்க. இப்போ இன்னொரு சைடில் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட் நேற்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் சரியாக கவனிக்கல சார், நேர்களும் கூட கவனிச்சிருக்கிறது வாய்ப்பு குறைவு. தெளிவாக சொல்லுங்கள். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ காங்கிரஸ் எதிர்ப்பில் சுவாரஸ்யமாக பாஜக, அதிமுக, திமுக ஒற்றை புள்ளியில் இருக்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ சுவாரஸ்யம். ரொம்ப பெக்கூலியர். அதிமுக என்ன சொல்கிறது, காங்கிரஸையும் சேர்த்துன்னு டிவிகேவை கேட்குது, காங்கிரஸ் எதிர்ப்பு நிலை எடுக்குது. ஆமாம், பாஜக கேட்கவே வேணாம். ஆமாம், திமுக காங்கிரஸோட பக்கத்தில் கூட உட்கார மாட்டோம். ஆமாம், உட்கார மாட்டாங்கிறது அவ்வளவு ஜென்ம விரோதியாக இப்போ ஒரு 48 மணி நேரத்தில் கட்சிகள் இந்த விஷயத்துல ஒரு வரிசையில் வந்திருக்கிறாங்க, ஒரு அலவரிசையில் வந்திருக்கிறாங்க. மற்றதுல தெரியாது, நம்ம காலம் பதில் சொல்லலாம். ஆமாம், ஆனால் இதே நிலைமை கம்யூனிஸ்டுகளுக்கும் இப்போ அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு சீட்டும் கிடையாது மாநிலங்களில். எல்லா நிலைமையும் மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் இருந்தது, ஆட்சி போச்சு, ஆட்சி போயிடுது, மணிப்பூர் போச்சு. ஆமாம், அதாவது சார் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த கட்சி கம்யூனிஸ்ட், சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அதில் இருந்தது, அது அப்போ ஈடுபட்டு இருந்தது. 25 ஆரம்பித்து அது இருந்தது கம்யூனிஸ்ட்டு. மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளா, இந்த 3 மாநிலத்துலையும் ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ திரிபுரா போயாச்சு, மேற்கு வங்கம் போயாச்சு, கேரளாவும் போயாச்சு. இப்போ இப்போ அது அந்த நிலைமை. மத்தியிலையும் கூட அவங்களுக்கு தேசிய அரசியலையுமே கூட தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் ஒரு டெக்டானிக் ஷிஃப்டை ஏற்படுத்தி கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்கிறத பார்த்து அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பட் இதோட விளைவா இன்னொன்னையும் பார்க்குறோம். அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு, நாங்கள் நன்றி மறவோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி மற்றும் திரு ஸ்டாலினோடு அகிலேஷ் இருக்கிற படத்தை பகிர்றார். அப்படிங்கும்போது அவரும் கூட காங்கிரஸை நம்ப தகுந்த ஒரு சக்தியா பார்க்கலங்கிற ஒரு புரிதல் நிறைய பேசியிருக்காரு. அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிட்டாரு. எல்லாருமே காங்கிரஸ் இண்டி கூட்டணி இப்போ இல்லை. பட் மறுபுறம் காங்கிரஸுக்கு தெக்க செல்வாக்கு உயர்றதை பார்க்கணும்ல. காங்கிரஸ் ஆட்சி கேரளாவில் அமைது, டிவிக்கு ஆட்சி அமைந்தா காங்கிரஸ் பங்களிக்க போகுது. இதில் கர்நாடகாவில் இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த பிக்சர் பார்க்குறோம். காங்கிரஸுடைய செல்வாக்கு உயர்றதையும் இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். ஆமாம், அந்த நிலைமையில தான் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரேஸ் ஆகுது. சவுத் இந்தியாவில் காங்கிரஸை வைத்து விஜயை பயன்படுத்தி சவுத் இந்தியா பூரா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான். இப்போ நகரக்கூடிய நகர்வுகளில் இதுவும் கூட ஒரு முக்கியமான, கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்படி இருந்தால் பட் நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா நேத்திக்கு BL சந்தோஷ் அவர்கள், பாஜகவுடைய மூத்த முக்கியஸ்தர், அவர் போடுறார் காங்கிரஸ் முகத்தில் கரிய பூசி கொள்ளும் அப்படின்னு. ஸோ இப்போ டிவிகேவுக்கு இப்போ திரும்ப ஆதரவு கிடைத்தாலும் கூட ஏதோ வகைகளில் முட்டுக்கட்டை தொடரலாம். காங்கிரஸ் ஒரு உள்ளடக்கி வச்சிருக்கிறதுனால ஆளுநருடைய முட்டுக்கட்டைகள் தொடரலான்னு பார்க்கலாமா? இல்ல, ஆளுநர் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹர்டில்ஸ் தொடரலான்னு பார்க்கலாமா? எஸ் அப்சல்யூட்லி. இன்னும் 2 திருமாவளவன் கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கு மேல அங்க क्वेश्चनே பண்ண முடியாது. அது அந்த முடிவை யாரும் மாற்ற முடியாது. ஆனா பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட். இப்ப பாருங்க, ஊக்கம் உடையவரிடம் ஆக்கம் தானே வழி கேட்டு சென்று தங்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? இது குறள். இந்த திருக்குறளை யார் சொல்லியிருக்கா? இப்ப யார் மேற்கோள் காட்டிருக்கிறார்னா காங்கிரஸ்னு புரிதல் வருது. காங்கிரஸுடைய அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டில், அஃபிஷியல் ஃபேஸ்புக் ஹேண்டில் இந்த குறளை போட்டிருக்காங்க. எனக்கு அவ்வளோ தமிழ் ஞானம் இல்லை, இதுக்கு என்ன பொருள்? ஊக்கம் உடையவரிடம் ஆக்கம் தானே வழிகேட்டு
சக்தி இருக்கிறவங்கள்ட்ட தானே உதவி கேட்க முடியுங்கிறது அதனுடைய உட்பொருள். ஓஹோ ஓஹோ. சக்தி இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம உதவியோ எதையும் கேட்க முடியும். எனக்கு ரொம்ப புரியல. ஆனால் இது தாவேக்கு ஆதரவு பதிவுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம் 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 ஆமாம். அதனால் இது இது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா இதில் இன்றைக்கி இப்போ அடுத்தல என்ன நடக்க போகிறது அதான் இப்போ முக்கியமான போகுது. இப்போ அடுத்து நடக்க போகிறது திருமாவளவன் அவருக்கு அவர் என்ன கேட்குறாரு, அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு அப்படின்னு சொல்ல கேட்கறது தான். இப்போ நம்ம ஸ்மெல் பண்ணுறதை பார்த்தா நேற்றுலேருந்து அவங்க பேச்சு ஏன்னா அவங்க தான் டைப் நியாயம்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. நியாயம் அநியாயம் இப்போ அரசியல் சகஜம். இப்போ நீங்கள் அங்கே சந்திரபாபு நாயுடுவையும் பார்த்துக்குங்க, நம்ம நிதிஷ்குமார் பார்க்கலையா, ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது அதெல்லாம் எது நடந்திருக்கிறது. இப்போது இதில் என்ன இருக்குன்னா விஜய் எப்படி ஆழமாக இதில் யோசிப்பார் என்று சொன்னால், இப்போ ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏ டிவிகேல ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்களில் பட்டியலினத்தவர், தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 20-22 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க. அது பின்னால் நமக்கு இந்த அளவுக்கு இவரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கினா இந்த நமக்கு இருக்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி இது குறைஞ்சிருமோ, ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக நமக்கு உருவாயிருக்கு. அது போகுமோ அப்படின்னு விஜய் யோசிக்கிறது போல திரும்பவும் யோசிக்கலாம் இல்லையா? யோசிச்சிருப்பாரு. இது இந்த கால்குலேஷன் இருக்குமானா திரும்பவும் என்ன யோசிக்கலாம், ஆட்சி சக்தி டிவிக்கு அவங்க தான் மெஜாரிட்டி பெற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ள போகும்போது இன்னமும் கூட பட்டியலின சமூகத்துடைய பெரிய தலைவராக திருமாவளவன் இருக்கிறார். அந்த சமூகத்துடைய வாக்கு எரோஷன் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் நோக்கி போயிடாதா அப்படின்னு அவர் அந்த கணக்கு அவரு என்ன பாப்பாருன்னா, இவர்கிட்ட போனவங்க தான் எல்லாருமே இங்க இருந்தவங்க தான். அங்க இருந்தவங்க தான் நிறைய பேர் எம்எல்ஏ எல்லாம் அதுல இருந்தவங்க தான். அதுல இருந்தவங்க தான் நிறைய தொண்டர்களா இருந்திருப்பாங்க, சாதாரண ஆதரவாளர்கள் போயிருக்கலாம், ஆதரவாளர்களா இருந்திருக்காங்க, கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்க தான் அங்க இருக்காங்க. அப்ப அது ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு குமார் சார். ஓகே, சென்னையில 3வது நாளாக போலீசார் மரீனா கடற்கரையில் குவிப்பு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மரீனா கடற்கரை இன்னைக்கு காலையில் வரும்போது பார்த்தேன் அத்தனை ரம்யமாக இருக்கிறது. இது கத்திரி வெயில் காலமானு தெரியாத அளவுக்கு குழுன்னு மழை பெய்து அவ்வளோ இதமாக இருக்கு. ஆனால் அரசியல் வெப்பத்துடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் 300 அப்படிங்கிற அளவில் இருந்த போலீசாருடைய எண்ணிக்கை நேற்று காலை 500 அப்படிங்கிற அளவில் உயர்த்தப்பட்டது. அதே லெவல்ஸில் சென்னை மரீனா கடற்கரையில் போலீசார் குவிந்திருக்கிறாங்க. இதோடைய பின்புலம் தாவேக்காவுடைய தொண்டர்கள் சிலர் நம்ம போய் போராடலாமா, நம்ம தலைவருக்கு இன்னும் பதவியேற்பு விழா நடக்கலை, சதி நடக்குது அப்படின்னுலாம் சமூக வலைதளங்களில் கருத்து, இன்னும் சொல்ல போனால் கருத்து கொப்பளிப்பெல்லாம் நடக்க, ஸோ ஒரு முன்ஜாகிரதையாக இன்னும் பதவியேற்பு விழா நடக்கலை, போராடக்கூடும், பிரச்சனை வரக்கூடும். ஏன்னா ஜல்லிக்கட்டு காலத்திலே பார்த்தோம், இப்படி தான் ஒரு சிலர் கூடினாங்க, சில 1000 பேர் ஆச்சு, அப்புறம் 1000கணக்கில் ஆச்சு அப்படிங்கிறதுனால ஸோ அதெல்லாம் ஃபோர்ஸி பண்ணி காவல்துறை முன்ஜாகிரதை நடவடிக்கையாக சென்னை மரீனாவில் 3வது நாளாக குவிந்திருக்கிறத பார்க்கின்றோம். இந்த குவிப்பு சென்னை ஆளுநர் மாளிகையிலையும் இருக்கிறத பார்க்கின்றோம். ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் சென்னை விசிகாவுடைய தலைமை அலுவலகம் அம்பேத்கர் திடல்லையும் நம்ம இருக்கிறத பார்க்கின்றோம். நாகராஜ் நம்மோடு இருக்கிறாரா? ஓகே, நாகராஜ் சொல்கிறார் எனக்கு தெரியாது, விசிகா கடிதத்தை தயாராக வச்சுருக்கு அப்படின்னு. நம்ம பாவலன்ட்ட பேசினோம், விசிகா தலைவர், விசிகா செய்தி தொடர்பாளர்கிட்ட பேசினோம். வெவ்வேறு கருத்துக்களை திருமாவளவன் கேட்டார். நாங்கள்லாம் அவர்கிட்ட முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. எப்படி முடிவெடுப்பார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க முடிவெடுப்பாருங்கிறாரு. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டேருந்து விரிசல் விழுற மாதிரி ஒரு முடிவு இருக்குமானா இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாட்டிலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு குறைவேங்கிறாரு. விஜய் எங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்கானா, நேற்றே இருந்தது, நேற்று வேண்டான்னு முடிவாச்சு, இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு. கனெக்ட் த டாட்ஸ். கண்டிப்பாக இப்போ நான் வர்ற வழியில் நான் அந்த ஏரியாவில் தான் நான் வர்றேன். போலீஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அது அந்த அறிகுறியை பார்த்தா விஜய் வர்ற மாதிரி தான் தெரிகிறது. விஜய் போகிறது நியாயமும் கூட. நம்ம இந்த அறிகுறியை வச்சு முடிவு செய்கிற பிஸ்னஸ் வேண்டான்னு பார்க்கலாம். நேற்று மதியம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க உறுதியாகுது, எல்லாருமே சொன்னாங்க. பட் வானிலை மாறி இருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது நடக்கிற வரைக்கும் பார்ப்போம், நடக்கிற வரைக்கும் உன்னிப்பாக கவனிப்போம். அது சரிதான். அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன மனநிலையில் இருக்குன்னு எதையும் கணிக்க முடியல. எந்த தரப்புலேருந்து எந்த தரப்புக்கு ஃபோன் கால் போயிட்டு இருக்குன்னு தெரியாது, அந்த ஃபோன் காலில் என்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. ஸோ லெட்ஸ் பி வெரி காஷியஸ். ஆனால் நேற்று திருமாவளவன் அவர்கள் நேற்று முதல்ல நான் ஜூம் மீட்டிங்கில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஆகும்னு சொன்னார். நாளைக்கு தான் அறிவிப்பேன்னு சொன்னார். நேற்றே சொல்லியிருக்கிறார். கரெக்ட். ஆகையினால இன்னைக்கு
நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், இது என்னுடைய ஒப்பீனியன். அவர் இன்னைக்கு அதில் இப்போ விஜயோட இதில் கனெக்ட் ஆகி 9:10 ராகுகாலம் இப்போவே முடிஞ்சிட்டு இப்போ ராகுகாலம் கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு முடிஞ்சிருது. சரி, அதுக்கப்புறம் நல்ல நேரங்கள் நாளே நல்ல நாளா 4லேருந்து 5:30 தான். அதுக்கு அடுத்தால ஈவினிங் 5:30 4:30 நல்ல நேரம். நிறைஞ்ச அஷ்டமி இல்லை சார், ஆமாம் அஷ்டமி வேறு இருக்குது, அது ஒன்று இருக்குது, நிறைய அஷ்டமி பார்க்க முடியும். ராகுகாலம். ஆமாம் ராகுகாலம் தான் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டோம். நல்ல நேரமா இன்னைக்கு காலையில குறிச்சிருந்தாங்க. ஏன்னா அஷ்டமி வந்து மதியம் தான் தொடங்குதாமே. ஆமாம். ஸோ அதனால காலையில பதவியேற்பு விழா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. ஆனா அந்த கணக்கெல்லாம் மாறிடுச்சுங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி. அதுக்கு பரிகாரங்களும் இருக்கிறது. அதுக்கு பரிகாரங்கள் அதுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குது சார். எல்லாத்துக்கும் இதெல்லாம் ரொம்ப கடுமையானதெல்லாம் யாரும் தனியார்கள் வீட்டில் கூட ரொம்ப கவனமாக அரசியல்வாதிகளை எல்லாரும் நேரம் பார்க்குறாங்கிறதுல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட அதற்கு ஒரு பரிகார பூஜை ஒன்று பண்ணிடலாம். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ரெமெடி இருக்கு. ரெமெடி கண்டிப்பாக இருக்கு, 100% இருக்கு. அதுலேயும் எந்த விதமான கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸுக்கு என்ன ரெமெடி? அது இன்னைக்கே தீருதா, இன்னமும் நீளுதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு விடை தெரியாமைக்கும்? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.